Very good morning, students. Today we are going to discuss economics second lesson, the globalization and trade. Globalization and trade. உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். The third means sales வியாபாரம். The learning objectives of this lesson to know the meaning and history of globalization, to know the trade and traders in South India historical perspective, to know the evolution of growth of M&C multinational corporation, to know the fair trade practices under WTO World Trade Organization, to understand the impact and challenge of globalization. இப்போ the learning objectives தான் குளோபலைசேஷனுடைய பொருள் மற்றும் வரலாறு என்ன, சவுத் இந்திய நடந்த வர்த்தகம் மற்றும் வியாபாரிகள் யார் யார், உலகம் அது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய எப்படி அது ஃபார்ம் ஆணுச்சு என்ன அப்படிங்கிறதும், ஃபயர் ட்ரேட் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சு, உலகமயங்களுடைய சவால் மற்றும் தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத லெசன் நம்ம பார்க்க போகிறோம். குளோபலைசேஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதில் இன்ட்ரொடக்ஷன் அறிமுகம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். இந்த இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்பிஜி அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் have become a much talked of subject among the politician, economists and a businessman in modern days. இன்றைக்கி நவீன உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டனாக அது என்னது அரசியல்வாதியாக அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னா இந்த நியூ பாலிசிங்கிறது மிக முக்கியமாக இந்த லிபரலைசேஷன் தாராளமயமாக்குதல், ப்ரைவேட்டைசேஷன் தனியார்மயமாக்குதல், குளோபலைசேஷன் உலகமயமாக்குதல்ங்கிறது இம்பார்ட்டனாக ஒரு நியூ பாலிசியாக இந்தியாவில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. இப்போ குளோபலைசேஷன் உலகமயமாதல் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்நெட்டு செல் உலகமயம். இன்றைக்கி உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னா ஒரு வலைப்பின்னல் மாரி. அதேமாரி தான் வர்த்தகத்தில் ஏன்ஷியன் பீரியடில் செப்பரேட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி வளர்ந்துருக்கு, இன்றைக்கி உலக அளவில் வர்த்தகம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி ஒரு ஸ்டேஜாக டெவலப் நடந்தாங்க. இந்த குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாதல் எப்படி எந்த அளவுக்கு டெவலப் அடைஞ்சிருக்கு அப்படி. இப்போ இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு 2 மார்க்குப்பா, ஓகேங்களா? இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு 2 மார்க்கு. இந்த குளோபலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த இன்டகிரேட்டிங் வேரியஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வித்தவுட் கிரியேட்டிங் எனி பேரியர்ஸ் இன் த ஃப்ரீ ஃபாலோ குட்ஸஸ், சர்வீசஸ், டெக்னாலஜி, கேபிட்டல், ஈவன் லேபர், த ஹியூமன் கேபிட்டல். இன்றைக்கி மனித மூலதனமாக இருக்கட்டும், இல்லை தொழிலாளர்களாக இருக்கட்டும், இல்லை மூலதன பணமாக இருக்கட்டும், இல்லை தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டாக குட்ஸு திங்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு தடை இல்லாமல் அப்போ ஒரு உலக அளவில் என்ன அப்படின்னா தொடர்பில் ஒரு வியாபாரம் ட்ரேட் நடக்கிறதா இன்றைக்கி குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒருங்கிணைந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த எக்கனாமிக்கை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ளஸ் இன் லிபரலைசேஷன் சொல்கிறான். உலகளாவிய ஒரு வர்த்தகத்தை தான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த குளோபலைசேஷத்தை சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு 2 மார்க்குப்பா. நெக்ஸ்ட்டு அதோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. த
History of globalization. The term of globalization, the term of globalization was introduced Professor Professor Theodore Levitt, மறந்துடக்கூடாது ஓகேங்களா. அப்போ the term globalization was introduced by Professor Theodore Levitt. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? ப்ரொஃபஸர் தியோட்ரோ லிவிட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. The historical background of globalization can be discussed and 3 stage. இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்க்கும்போது குளோபலைசேஷன் அப்படிங்கிறது 3 ஸ்டேஜ். த்ரீ ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஒன்று, ஸோ ஆர்ச்சிக் குளோபலைசேஷன். ஆர்ச்சிக்னா தொன்மையான உலகமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டோ குளோபலைசேஷன், என்னது புரோட்டோ குளோபலைசேஷன் அண்டு மாடர்ன் குளோபலைசேஷன். இது இடைப்பட்ட உலகமயதல், நவீன உலகமயதல் அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆர்ச்சிக் குளோபலைசேஷன், புரோட்டோ குளோபலைசேஷன் அண்ட் மாடர்ன் குளோபலைசேஷன். இது நம்ம ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ ஆர்ச்சிக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆர்ச்சிக் குளோபலைசேஷன் என்ன? இந்த ஆர்ச்சிக் குளோபலைசேஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் ஒன் பை ஒன்று நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இப்போ ஆர்ச்சிக் குளோபலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்ச்சிக் குளோபலைசேஷன் என்ன? The Andrew Gunter Frank argued that a form of globalization has been in existence since the rise of trade link between Sumer and Indus Valley civilization in the 3rd millennium BCE. BCனா தெரியும், பிஃபோர் காமன் ஈரா. வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களில் சுமரியன் சிந்து நதிகளுக்கு இடைப்பட்டு மிகப்பெரிய ஒரு வர்த்தக உறவுமுறை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ச்சிக் குளோபலைசேஷன், தொன்மையான ஒரு an early form of globalized economics and culture known as archic globalization existed during the Hellenistic age அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஆர்ச்சிக் குளோபலைசேஷனுங்கிறது ஹெல்னிஸ்டிக் ஸ்டேஜை உடையது, மிக பழமையான காலத்தை சேர்ந்தது. அப்போ இந்த குளோபலைஸ்டு எக்கனாமிக்ஸ், உலகமயமாத பொருளாதாரம் பண்பாடு சேர்ந்தது தான் ஆர்ச்சிக் குளோபலைசேஷன். எப்போ? இந்த ஹெல்னிஸ்டிக் ஏஜ் பீரியடில். An early form of globalization in the trade link between Roman Empire, Parthian Empire and Han dynasty made the commercial link between these powers inspired the development of the Silk Road. அப்போ இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ரோமன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர், ஹன் டைனாசிட்டியோட ஒரு கமர்ஷியல் லிங்க் இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து சில்க் ரோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் ரூட் அப்படிங்கிறது நம்ம இதில் கொடுத்துருக்காங்கப்பா. சில்க் ரூட்டு, ஸ்பைஸ் ரூட்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க லேண்ட் ரூட்டு, சி ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெட் கலர் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது லேண்ட் ரூட்டு, சி ரூட்டுங்கிறது கடல் வழியாக நம்ம வச்சுருக்காங்க. இப்போ 2 அதில் வந்து ஏதோ வந்து சில்க் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது புரோட்டோ குளோபலைசேஷன். அதாவது ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா புரோட்டோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறது இந்த இஸ்லாமிக் ஏஜ் வாஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் குளோபலைசேஷன் இருந்தாலும் the advent of Mongol empire the destabilizing the commercial. அப்போ மங்களோடைய இன்வேஷன் தாக்கத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொன்மை ஆர்ச்சிக் குளோபலைசேஷனுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுது. The center of Middle East and China a greatly facilitated travel along with the Silk routes. The pre-modern phases of global exchange or sometimes known the archic globalization. இந்த ஆர்ச்சிக் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஹெலனிஸ்டிக் ஏஜ் சேர்ந்ததும் அப்போ கமர்ஷியல் நடந்தது. நெக்ஸ்ட்டு இஸ்லாமிக்குடைய இயர்லி ஸ்டேஜ் ஸ்டார்டிங் பீரியட்லேயும் அந்த இதில் சேர்ந்துருக்கு. அதுமாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் வந்து மிடில் ஈஸ்ட்டு, மத்திய கிழக்கு நாடுகள், சைனா அங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு குளோபலைசேஷன், ஆர்ச்சிக் குளோபலைசேஷன் அப்படிங்கிற
ட்ரேட் நடந்ததுக்கான எவிடென்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. அடுத்தது புரோட்டோ குளோபலைசேஷன், இடைப்பட்ட உலகமயமாதல் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டேஜ். The next space is known as proto globalization. It was characterized by the rise of maritime European empire. அப்போ கடல் வழி பயணத்தில் யூரோப்பியனுடைய தாக்கம் ஏற்பட்டிருப்பதான் அது வந்து நம்ம புரோட்டோ குளோபலைசேஷன் சொல்கிறாங்க. அது எந்த செஞ்சுரி அப்படின்னா 16th to 17th செஞ்சுரி இன்பிட்வீனாக இருக்கக்கூடியதான் நம்ம புரோட்டோ குளோபலைசேஷன். அண்ட் டச் அண்ட் பிரிட்டிஷ் எம்பையர் in 17th century. This globalization became a private business phenomenon like British East Indian Company founded in 1600. கண்டிப்பாக புக்கின் கொஷின் ஓகேங்களா. The British East Indian Company founded in 1600 and described as the first multinational company. அதுதான் உலகளாவிய மல்டிநேஷ்னல் கம்பெனி சொல்கிறாங்க. The first multinational company and the first Dutch East Indian Company founded in 1602 were established. அப்போ இந்த இடைப்பட்ட புரோட்டோ குளோபலைசேஷன் பீரியடில் பிரிட்டிஷ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் த ட்ரேடிங் சென்டர். அப்போ அதர்வைஸ் நோன் அஸ் த மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனி 1600 இன்ட்ரடியூஸ்டு. நெக்ஸ்ட் டச் இன்ட்ரடியூஸ்டு த Dutch East Indian Company the year of 1602. ஸோ இது வந்து புரோட்டோ குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ் மாடர்ன் குளோபலைசேஷன், நவீன உலகமயமாதல். இப்போ இந்த மாடர்ன் குளோபலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19th செஞ்சுரியிலேருந்து இந்த 19th century witnessed the advent of globalization approaching in modern form between the globalization of 19th and is the 20th century. There are significant different there are two main points. One is global trade in his century as well as capital investment in the economy, and another one, the global trade in 20th century show the higher share trade in merchant production. The growth of trade is services, the rise production trade by the multi-firm. இப்போ இந்த தேர்ட் மாடர்ன் குளோபலைசேஷனுங்கிறது 19th செஞ்சுரியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த 19th செஞ்சுரியில் இந்த குளோபலைசேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு மிக முக்கியம். 19th to 20th செஞ்சுரியில் தான் இந்த மாடர்ன் இன்றைக்கி இருக்கிற இப்போ கூட 21st செஞ்சுரி கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம். அப்போ இதில் டூ மெயின் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு.